ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை காலேஸ்வர முத்திரை. பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே சில தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. இப்போ சப்போஸ் குடிக்கிறாங்க, அந்த குடிப்பழக்கத்துக்கு எப்படியோ ஒரு சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து குடிக்கக்கூடிய பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களுடைய ஆழ் மனசில் அதை விட்டு வெளியே வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எல்லோருமே நம்மளும் மனிதர்கள் போல் நல்லா வாழணும். ஆனால் அந்த பண்புகள் பல வருடங்கள் குடித்த அந்த பண்புகள் அவரை அதை விட்டு வெளியே வர தடுத்து கொண்டிருக்கின்றது. அப்போ அதிலிருந்து மீளணும். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம். தொடர்ந்து ஸ்மோக் பண்ணும்போது லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அவருக்கே ஒரு ஸ்டேஜில் தெரியும் நம்ம குடிக்கிறதுனால தான் நமக்கு லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை அவரால் விட முடியலை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முத்திரை ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. நீங்கள் இந்த முத்திரையில் அமர்ந்து, அந்த காலேஸ்வர முத்திரையில் அமர்ந்து கண்களை மூடி, நம்மிடம் என்ன தீய பழக்கம் இருக்கின்றதோ அந்த தீய குணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஆழ் மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு 5 நிமிடங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் உங்கள் உணர்வுகள், பண்புகள், நம்மிடம் இருக்கக்கூடிய தீய உணர்வுகள் அனைத்துமே கிராஜுவலாக வெளியே போக ஆரம்பிச்சிடும். நல்ல பண்புகள் வளர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். சிலருக்கு முன்கோபம் இருக்கலாம், சிலருக்கு பொறாமை இருக்கலாம். இப்படி ஏதோ நம்மை அறியாமல் ஒரு தீய பழக்கம் நம்மிடம் இருக்கலாம். சோம்பல் இருக்கலாம். நல்லா திறமை வாய்ந்தவராக இருப்பார், ஆனால் சோம்பல் காரணமாக அவரால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ இப்படிப்பட்ட எந்த ஒரு தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டும் நம்ம நல்ல பாசிட்டிவ் வேவ்ஸோடு செல்வதற்கு இயற்கை நமக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த காலேஸ்வர முத்திரை. இப்பொழுது இந்த முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். அந்த முத்திரைக்கு போவோம். நடுவிரல் 2 நுனியை சேர்த்துக்கோங்க. கட்டை விரலை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. 2 ஆள்காட்டு விரலை இப்படி மடித்து சேர்த்துக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரலை இப்படி மடிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வரையை பண்ணி காமிக்கிறேன், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். 2 நடுவிரல் நுனி இப்படி சேர்த்துக்கிடணும். 2 ஆள்காட்டி விரலையும் இப்படி மடிச்சுக்கணும். மோதிர விரல், சுண்டு விரலை மடிச்சுக்கிடணும். கட்டை விரல் 2 இப்படி சேர்த்துக்கிடணும். இது காலேஸ்வர முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகள், தீய உணர்வுகள் இந்த முத்திரையின் மூலமாக முழுவதுமாக நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த அனுபவ பதிவுகள் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நடுவிரல் 2ஐயும் நுனியும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கட்டை விரலை சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டு விரலை மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல், மோதிர விரலும் அப்படி மடிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன், வந்தால் உங்களுக்கு புரியும். நடுவிரல் 2 நுனி இப்படி சேர்த்துக்கிடணும். கட்டை விரல் சேர்த்து நம்ம இதயத்தை நோக்கி இருக்கணும். ஆள்காட்டு விரல் 2ஐயும் இப்படி மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல், மோதிர விரலும் இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் நீங்கணும் அப்படின்னா அதை மட்டும் நினைத்து கொண்டு 5 மினிட்ஸ் இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனில் மட்டும் இந்த முத்திரை போட்டுக்கோங்க.
முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 2 நடுவிரல் நுனி இப்படி சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விரலையும் சேர்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரலை இப்படி மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரலை மடித்து சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறோம். பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நடுவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. கட்டை விரலை இப்படி சேர்த்துக்கோங்க. நம்மளை நோக்கி இதயத்தை நோக்கி இருக்கட்டும். ஆள்காட்டி விரலை இப்படி மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரலும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து சேர்த்து வச்சுக்கோங்க. கட்டை விரல் இதயத்தை நோக்கி இருக்குது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகள் அனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள். பாசிட்டிவ் தாட், நல்ல நேர்முகமான எண்ணங்கள் வளர்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். நேர்களே, இந்த காலேஸ்வர முதிரை இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்று. இப்போ செல்ஃபோன் கூட பாருங்கள், சில பேர் தொடர்ந்து ஃபோன் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்காங்க, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியல. கண்கள்லாம் சொருகிறது. அவங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அந்த ஃபோன்லேயே இருக்குது. தன்னுடைய அன்றாட வேலையை கூட செய்ய முடியல. இது மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்குமே ஒரு பெரிய அடிமையாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களும் இந்த காலேஸ்வர முத்திரையில் கண்களை மூடி அந்த வேவ்ஸ், அந்த பண்புகள் என்னை விட்டு நீங்கட்டும். அவசியத்துக்கு மட்டும் ஃபோன் பாருங்கள். மற்ற சமயங்கள் உங்களது வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீக்கி நல்ல பண்புகளை வளர செய்யக்கூடிய அற்புதமான முதிரை காலேஸ்வர முதிரை. உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த முதிரைகளை பயிற்றுவியுங்கள். அவர்கள் நல்ல சிந்தனையோடு வளமாக நலமாக சிறந்த மாமனிதராக உருவாகுவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.